நேற்றைய முன்தினம் நேபாளத்துல ஏற்பட்ட பெரு வெள்ளத்தோடைய பாதிப்புகள், அந்த மீட்பு பணிகள் இன்னுமே முடிவடையாத இருக்கக்கூடிய சூழல்ல இன்னும் 2 நாட்கள்ல இமயமலையில இருந்து ஒரு ராட்சத சுனாமி ஒண்ணு நேபாளம் நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சீன விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் நேபாள மக்கள் மட்டும் இல்லாம உலக நாடுகள் மொத்தத்தையுமே அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. இந்த தகவலோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுய தொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி முன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி நேபாளத்துல ஏற்பட்ட அந்த பனிப்பாறை உடைப்புனால ஏற்பட்ட வெள்ளம், இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியது, இந்த பாதிப்பிற்கான காரணம் என்ன, இதனால இந்தியாவிற்கு வரப்போகும் ஆபத்து என்ன, இந்தியாவில இந்த நேபாள வெள்ளத்தால எந்தெந்த பொருட்கள் விலை உயரும், எந்தெந்த பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் மாதிரி நிறைய விஷயங்களை இதற்கு முன்னாடி நம்ம திறன்பேசி ஊடகத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வெள்ளம் குறித்த நிறைய விஷயங்கள் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது இன்னும் நான் இப்போ பேச போற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும். நேபாளத்துடைய அந்த பெருவெள்ள பாதிப்புகள் எப்படி ஏற்பட்டுச்சு, அந்த பனிப்பாறை எப்படி உடைஞ்சது அப்படின்ற தகவல் தான் நேற்றைய தினமும் அதற்கு முந்தைய தினமும் சோசியல் மீடியாக்கள்லயும் செய்தி ஊடகங்கள்லயும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. ஆனா அதே போல ஒரு பாதிப்பு இன்னும் திரும்பி வருதுன்னா அந்த மக்களுக்கு இது எவ்வளவு பெரிய பேரிடியான ஒரு செய்தியா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நிலவரம் சரியாயிரும் அப்படின்னு அவங்க ஒரு மனசு ஆறுதல் படக்கூடிய இந்த சூழல்ல திருப்பி இது சரியாகாது, தொடருது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை தான் சீன விஞ்ஞானிகள் தற்போது உலகத்திற்கு சொல்லியிருக்காங்க. சீன விஞ்ஞானிகள் எதற்காக நேபாள வெள்ளம் குறித்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேபாளம் அப்படின்றது சீன எல்லையை ஒட்டி உள்ள ஒரு பகுதியா இருக்குது. நேபாளத்தின் எல்லையில சீனாவோட எல்லை இருக்கு அப்படின்றதுனால சீன மக்கள் பெரும்பாலானோர் அந்த பகுதியில வசிக்கிறாங்க. அப்போ நேபாளத்திற்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அது சீன மக்களையும் நிச்சயம் தாக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். ரொம்ப நெருங்கிய நாடா இருக்கிறதுனால சீனாவிலும் இது போன்ற பேரிடர்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு பேரிடர் பற்றி சீன விஞ்ஞானிகள் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேபாளத்துல இருக்கக்கூடிய சோசென்கோலா மற்றும் புரேபு சாங்போ அப்படின்ற அந்த ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஒரு ஏரி உருவாகி இருக்கான். ஆல்ரெடி நம்ம இந்த வெள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒரு பனிப்பாறை உடைப்பு, அதாவது ஒரு ஏரி முழுக்க பனிப்பாறையா மாறி அந்த ஏரி அந்த பனிப்பாறை உடைஞ்சு வந்ததுனாலதான் இப்படி ஒரு வெள்ளம் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி நிறைய தகவலை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதே போல இன்னொரு ஒரு ஏரி இந்த சோசென்கோலா மற்றும் புரேபு சாங்போ ஆறுகள் சங்கமிக்கிற இடத்துல உருவாகி இருக்கு. இந்த ஏரி உடைஞ்சிச்சு அப்படின்னா 50 லட்சம் கன அடி, அதாவது இதற்கு முன்னாடி ஏற்பட்ட வெள்ளத்தின் போது கூட 20 லட்சம் கன மீட்டர் அளவிலான அந்த நீர் தான் வெளியேறுச்சு. அதற்கே நமக்கு இப்படி ஒரு பாதிப்பு நேபாளத்துல ஏற்பட்டிருந்தது. அது போல 50 லட்சம் கனமீட்டர் நீரை இப்போ உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஏரி தேக்கி வச்சிருக்கான். அப்போ அந்த ஏரி உடைஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு ராட்சத சுனாமி போன்ற ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒரு உள்நாட்டு சுனாமினே சொல்லலாம். நேபாளத்திற்கு மட்டும் சுனாமி வரக்கூடிய ஒரு அபாயமே இருக்குது. இது இன்னும் 2 நாட்கள் எடுத்துக்கும். அதாவது இது முழுதா உடைந்து அந்த முந்தானேத்து நடந்த அந்த வெள்ளத்தை போல பெருகி வருவதற்கு இன்னும் 2 நாட்கள் டைம் எடுத்துக்கும். அந்த 2 நாட்கள்ல ஒரு ராட்சத சுனாமி உருவாக போகுது அப்படின்னு சீன விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 20 லட்சம் கனமீட்டர் நீர் கொண்ட அந்த பனிப்பாறை ஏரி உடைந்து வந்ததற்கு நேபாளத்துல என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படின்றத இன்னும் யாராலும் விரிவா சொல்லக்கூட முடியல. ஏன்னா அந்த அளவிற்கு மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அங்க உயிரிழந்த மக்களுடைய கை தனியா கால் தனியா எவ்வளவு பேர் எங்க போனாங்க அப்படின்னு தெரியாத அளவிற்கு பல பேர் மாயமாகி இருக்காங்க. இப்பதான் ஒரு சிலருடைய உடல்களே மீட்கப்பட்டு இருக்கு. அதிலும் இந்தியாவை சேர்ந்த பல சுற்றுலா பயணிகளும் வெளிநாட்டை சேர்ந்த பல சுற்றுலா பயணிகளும் மாயமாகிட்டாங்க அப்படின்ற தகவல்களும் இன்னும் நம்மள அதிர்ச்சிக்குள்ளாக்குற விதத்துல ஒவ்வொரு தகவலா அடுத்தடுத்து அதிர்ச்சிகரமா வந்துட்டு இருக்க சூழல்ல இந்த ஒரு செய்தின்றது மக்களை பெரிய அளவில் ஒரு அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. இன்னும் 2 நாட்கள்ல இந்த பாதிப்புகளுடைய மீட்பு பணிகளை
இதை முடிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா அது கேள்விக்குறிதான். ஏன்னா ஏற்கனவே ஏற்பட்ட வெள்ளத்தினால அந்த பாலங்கள் இல்ல, சாலை வசதிகள் இல்ல, எல்லாமே அடிச்சிட்டு போயிருச்சு. அணைகள், மேம்பாலம், பாலம் எல்லாமே அடிச்சிட்டு போன சூழல்ல வழித்தடங்களே இல்லாம ஹெலிகாப்டர் மூலமா போய் அந்த ராணுவ வீரர்கள், மீட்பு குழுவினர் வந்து மீட்பு பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த சூழல் 2 நாட்கள்ல சரியாகாது அப்படின்னும் பொழுது, இன்னும் 2 நாட்கள் அடுத்த பேரிடருக்கு இவங்க தயாராகணும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், நேபாள அரசு இதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்றதை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாம இருக்கு. இதற்காக தான் சீன விஞ்ஞானிகள் இந்த எச்சரிக்கையை கொடுத்து உலக நாடுகள் எல்லாமே நேபாளத்துக்கு பல விஷயங்களை அறிவுறுத்திட்டு இருக்காங்க. நீங்க இந்த விதத்துல இதுல இருந்து மீண்டு வரலாம், இப்படி பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 5200 மீட்டர் உயரத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த 52 லட்சம் கனமீட்டர் கொண்ட இந்த ஏரி மட்டும் உடைந்து வந்துச்சுன்னா இது வந்து ஒரு சுனாமிக்கு ஈக்குவல் ஆனது அப்படின்றது மட்டும் இல்லாம இதனால மற்ற கட்டடங்கள் எல்லாம் அந்த நேபாளம் சுத்தி இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே இடிந்து நேபாளம் மட்டுமல்ல அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நாடுகள் கூட சர்வநாசமாகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ உலக நாடுகளும் அறிவியலாளர்களும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பல விஷயங்களை கூர்ந்து உற்று நோக்கிட்டு இருக்க சூழல்ல நேபாளத்துல இந்த இடிபாடுகள்ல சிக்கி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க, பொதுமக்களோட நிலை என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பொதுமக்கள் பலரும் இதுல சிக்கி இடிபாடுகள்ல சிக்கி உயிர் பிழைக்க அவங்க பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறதும் தத்தளிச்சுக்கிறதும் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஆனா ஒரு சிலர், அதாவது அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கலாம், அந்த வெள்ள பாதிப்புகள்ல சிக்கினாலும் வந்து உயிர் பிழைத்த நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த நேரத்திலும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இறந்து போய் தண்ணியில அந்த வெள்ளத்துல மிதந்து வரக்கூடிய பிணங்களை வந்து கட்டைய வைத்து இழுத்து அந்த பிணத்தின் உடம்புல இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருடக்கூடிய செயல்களையும் இந்த நேபாள மக்கள் வந்து நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம், இவ்வளவு பாதிப்புகளுக்கு மத்தியிலும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சிலிண்டர்களை, அந்த தண்ணி வெள்ளத்துல அடிச்சுட்டு வரக்கூடிய சிலிண்டர்களை வந்து ஓடி சென்று அந்த வெள்ளத்துல மிதந்து எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். அதற்கும் தற்போது ஒரு படி மேல போய் பிணத்தின் மீது இருக்கக்கூடிய தங்க நகைகளை திருடக்கூடிய ஒரு முயற்சியிலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஈடுபடுறாங்க. இதற்கு ஒரு சான்றா நேபாள வெள்ளத்துல உயிரிழந்த ஒரு பெண்ணுடைய கம்பளை, அந்த பிணத்தின் கம்பளை திருடிய 25 வயதான மதன் மற்றும் 38 வயதான உமேஷ் அப்படின்ற 2 நபர்களை நேபாள போலீசார் கைது செய்திருக்காங்க. இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த வெள்ளத்துல உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 469 பேர் இறந்திருக்கிறதா நேபாள அரசு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து 1400 பேர் வந்து மாயமாகிருக்காங்க, அவங்களோட நிலை என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நம்மளோட இந்தியாவில இருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்கள் இருக்காங்கல்ல, அதாவது பிரபல நிறுவனமா இருக்கக்கூடியவங்க, பிரபலங்களோட ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடியவங்க வந்து இந்த நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற போது மாயமாகிட்டதாகவும் பல தகவல் வருது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தின் சார்பில் அனுப்பக்கூடிய அந்த ஆன்மீக சுற்றுலால 80 பேர் மாயமாகிட்டாங்க அப்படின்னு ஈஷாவுடைய நிறுவனரா இருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் அவர்கள் கண்ணீர் மல்க அந்த அறிவிப்புகளை வெளியிட்டு கதறி எழுத காட்சிகளை கூட நம்ம சோசியல் மீடியால பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து தேச மங்கையர்கரசி பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளரா இருக்கக்கூடிய இவங்க 148 பேர் கொண்ட குழுவோட மான்சரோவர் ஆன்மீக யாத்திரைக்கு போயிருக்காங்க. அங்க போன இடத்துல இது போன்ற வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனா எங்க கூட வந்த 148 பேரும் மிக பாதுகாப்பாக இருக்காங்க. நாங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து இது போன்ற பாதிப்புகள் இல்லாம நாங்க கொஞ்சம் சேஃபா இருக்கோம். இருந்தாலும் இந்த வெள்ள பாதிப்புகளுக்கு நடுவுல நாங்க நாடு திரும்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால இந்திய அரசாங்கம் எங்களை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அவங்க கையெடுத்து கும்பிட்டு போட்ட வீடியோவும் நேற்றைய தினம் சோசியல் மீடியால வைரலா பரப்பப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து நம்முடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களும் நேபாளத்துல சிக்கி இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், தமிழகத்தை சேர்ந்தவர்களை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக, திரும்ப கொண்டு வருவதற்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர்களோட கலந்தாலோசித்து சில மீட்டிங்களையும் போட்டு அமைச்சர்களை இந்த விஷயம் குறித்து தொடர் கண்காணிப்புல இருக்கிறதுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. கட்டுப்பாட்டு அறைகள், அவசர உதவி கட்டுப்பாட்டு அறைகள் குறித்தெல்லாம் திறந்து வைத்திருக்கிறதா சொல்லப்படுது. நேபாள பெருவெள்ளம் பாதிப்பே இன்னும் தீராத இந்த சூழல்ல இன்னும் 2 நாட்கள்ல அடுத்த ஒரு ராட்சத சுனாமி வரப்போகுது அப்படின்னு சீன அறிவியலாளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பவித்ரா சிவகுமார். வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எல்லா பிரச்சனைக்குமே பாரம்பரிய சோழி பிரச்சனத்துல முன்னோர்கள் தீர்வு சொல்லி வச்சிருக்காங்க. பாரம்பரிய சோழி பிரசன்னம் மூலம் திருமண தடை, மங்கள தோஷம், திருமண உறவில் சிக்கல், கிடைக்காத வேலை, சுயதொழில் செய்தாலும் நஷ்டம், தீராத உடல் சிகிச்சை, அரசியல் வளர்ச்சி என அனைத்து சிக்கல்களுக்கும் எளிய பரிகாரம் மூலம் சிறந்த தீர்வு அளிக்கப்படும். இங்கு வரும் அனைவருக்கும் பகவதி அம்மன் அருளால் நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள்
ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆலோசனை பெற உடனே திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.